அர்த்தஜாம பூஜையில அம்பாளுடைய அழகுன்னா அழகு, அப்பேற்பட்ட அழகு, கோடான கோடி கண்ணு வேணும். அந்த அர்த்தஜாம பூஜையில வெண்பட்டு அம்பாள் உடுத்தி இருப்பா மீனாட்சி. அந்த பாதங்கள் முழுவதும் வெண் தாமரைகளால் அலங்காரம் செய்யப்பட்டிருக்கும். வெண்பட்டு பாதம் முழுவதும் வெண் தாமரைகளால் அலங்காரம் செய்யப்பட்டு மல்லிகை பந்தலுக்கு கீழே அம்பாள் இருப்பார். இறைவன் இப்பொழுது புறப்பட்டு வருவார். இறைவனுடைய பாத கமலங்களுக்கு மலர்களால் ஆராதனை செய்து அந்த பாத கமலங்கள் வெள்ளியாலான பாதுகைகள் புறப்பட்டு வந்து வெளியே நிற்கும். வெளியே நிற்கும் போது உள்ளுக்குள்ள அம்பாளுக்கு பூஜை நடக்கும். 3 முறை தீபாராதனை காட்டுவார்கள். போய் பாருங்க, 3 முறை காட்டுவார்கள். இதுல முதல்ல காட்டக்கூடிய தீபாராதனையை விட 2ஆம் முறை காட்டக்கூடிய தீபாராதனையை விட 3வது முறை அம்பாளுடைய முகத்திற்கு அருகிலே அந்த தீபம் காட்டப்படும். அப்ப அந்த மூக்குத்தியை நாம என்ன செய்வோம்? தரிசனம் செய்வோம். தரிசனம் செய்து முடிக்க திற போட்டுருவாங்க. அதுக்கு பிறகுதான் கட்டளைக்குரிய பட்டர் சிவனுடைய பாதுகைகளை பள்ளி அறைக்குள்ளே எழுந்தருளும்படியாக செய்வார். அதுக்கப்புறம் தான் பள்ளியறை பூஜை. அப்புறம் பால் பழம் எல்லாம் கொடுப்பாங்க, மேளவாதியங்கள் எல்லாம் வாசிக்கும். அதை பார்க்கின்ற பொழுது திருமண தடை நீங்கி போகும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பிரிந்த குடும்பங்கள் இந்த மீனாட்சி அம்மனுடைய ஸ்தலத்துக்குள்ள இருக்கக்கூடிய பள்ளியறை பூஜையை அர்த்தஜாம பூஜையோடு சேர்த்து பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக பிரிந்த தம்பதியர்கள் ஒன்றாக இணைவதற்கு வாய்ப்பு என்பது உண்டு. அர்த்தஜாம பூஜையோடு பள்ளியறை பூஜையை இந்த மீனாட்சி அம்மனுடைய ஸ்தலத்துல பார்த்தா சாபங்கள் பாவங்கள் நிச்சயமாக நீங்கி போகும். அப்பேற்பட்ட ஸ்தலம்.